श्री महागुरभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहम्. ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ சௌந்தரிய லஹரியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நரம் வர்ஷீயாம்சம் நயன விரசம் நர்மசுஜடம் தவாபாங்காலோகே பதிதமனுத்வவந்தி சதசஹ கலத்வேணீபந்தா குச்சலகலஷ விஸ்திரஸ்தசிச்சயா ஹடாத் த்ருட்யத் காஞ்ச்யோ விகலிததுகூலா யுவதயஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ சௌந்தரிய லஹரியின் 13வது ஸ்லோகமாக இருக்கு. இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம ஆதிசங்கராச்சாரியார் கூறும் விஷயங்கள், போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தது ஆதிசங்கராச்சாரியார் எப்படி நம்மளோட அந்த கற்பனைக்கு எட்டாத அம்பாளின் அழகை, நம்ம கண்ணால் பார்ப்பது அந்த பெண் உருவத்தை, ஆனால் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு அழகு, அது மட்டுமே கூடிய அழகு, அதை காண முடியாத காண்பதற்கு அரிய அந்த ஒரு அழகை பற்றி சொன்னார் சங்கராச்சாரியார். அப்படி அந்த அம்பாளின் அந்த ஒரு அழகை பார்க்க வேண்டும், அதை பற்றி பாட வேண்டும், அதை போற்ற வேண்டும், அதை நாம் புகழ வேண்டும் என்றால் அதற்கு சிவபெருமானுடன் ஒன்றி இருக்க வேண்டும், அவருடன் நாம் இரண்டர கலந்திருக்க வேண்டும். அந்த நிலையில் மட்டுமே அந்த அம்பாளின் அழகை பார்க்க முடியும், அதை அனுபவிக்க முடியும் என்று சொன்னார் நம்மளோட சங்கராச்சாரியார். இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம ஆதிசங்கரர் கூறுவது அம்பாளின் அழகை பற்றி பார்த்தோம். இப்போ அம்பாளை வழிபடுகிற நபர்களுக்கு அந்த அம்பாள் கொடுக்கும் அழகை பற்றி சொல்றார் நம்ம சங்கராச்சாரியார். எப்படி அம்பாள் அழகாக இருக்கிறாளோ அதுபோலவே அந்த அம்பாளை வழிபடுகிற நபர்களுக்கு அழகு தானாகவே கூடி வரும். அந்த அழகானது அது அகத்திலும் சரி புறத்திலும் சரி அந்த அழகு வந்துடும். மனதுக்குள்ளும் அந்த மனமும் அழகாக இருக்கும். யாருக்கும் எந்த கேடும் நினைக்காமல், யாரையுமே திட்டாமல், மனதுக்குள்ள யாரையும் குறை சொல்லாமல், யார் மேலும் பழி தூக்கி வீண் பழி போடாமல், யாருடைய புறத்தில் சென்றும் அவர்களை திட்டாமல் அவர்களை அந்த கேலி செய்வது, இதெல்லாம் செய்யாமல் இருப்பது மனதின் அழகு. நம்ம புறத்தின் அழகு நமக்கே தெரியும். அந்த புறத்தின் அழகை நம்ம மேம்படுத்திக் கொள்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுகிறோம். வயதான நபர்களுக்கு அந்த புறத்தின் அழகை தான் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவா, முக்கியமாக அது கவனிப்பா. அப்படி அக அழகும் புறத்தின் அழகும் இரண்டுத்தையும் நம்ம அம்பாள் சேர்த்து அருள்கிறாள் என்று சொல்றார் நம்ம சங்கராச்சாரியார். இந்த ஒரு அழகு கொடுப்பதற்கான ஒரு வேடிக்கையான ஒரு உதாரணமாக நம்மளோட சங்கரர் கூறுவது, ஒரு வயதான நபர், இப்போ நம்ம எல்லாம் கற்பனை செய்து பார்த்துக்க சொல்றார் நம்ம சங்கராச்சாரியார். ஒரு வயதான நபர், அவருக்கு பல்லெல்லாம் கொட்டி போயாச்சு, முடி நரைச்சு போயாச்சு, இப்படி முகத்திலும் உடலிலும் பல இடங்களில் சுருக்கமாக இருக்கு. வயதானாலே இதெல்லாம் அறிகுறியாக இருக்கு, வயதாகி விட்டது என்று. இப்படி இருக்கும் ஒரு வயதான நபர், ஒரு வயதான ஒரு ஆண், இவர் அம்பாளை வழிபட்டால், அந்த முழுமையான அந்த அம்பாளின் அந்த அழகை பார்த்தால், போன ஸ்லோகத்தில் பார்த்த மாதிரி சிவத்துடன் இரண்டர கலந்து அந்த அம்பாளின் அழகை அனுபவித்தால், அந்த அம்பாளின் அந்த ஒரு கருணையை அவர் உணர்ந்தால், அவர் அதே நொடி எப்படி எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு வயதான நபராக வயோதிகராக இருந்தாரோ அதே கணமே அவர் 20 வயது ஒரு வாலிபனை போல மாறிவிடுவார். ரொம்ப அழகிய தோற்றத்தோடு இருப்பார். இவர் பின்னால் 100 பெண்கள், 100 அழகிய பெண்கள் வர ஆரம்பிக்கும் என்று ஒரு வேடிக்கையான ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார் நம்ம சங்கராச்சாரியார். ஆனால் இந்த உதாரணத்துக்குள்ளே நம்ம பார்த்தோம் என்றால் அது ஒரு முக்கியமான கருத்து, அவர் கூற வரும் கருத்து, நம்ம அம்பாளை வழிபட்டோம் என்றால் அந்த அம்பாள் நமக்கு அக அழகையும் புறத்தின் அழகையும் நம்மளுக்கு தருவாள் என்பதுதான் இந்த ஒரு கருத்தாக இருக்கு இந்த ஸ்லோகத்திற்கு. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தை நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சாது ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்கார் என்றே வைத்துக்கொள்ளலாம். இப்படி இருக்கும் இந்த ஒரு சாது, பல இளைஞர்கள் சேர்ந்த ஒரு கூட்டமாக இளைஞர்கள் எல்லாமே இந்த ஒரு சாதுவை பார்த்து கேட்கிறார். அப்படி இந்த வாலிபர்கள் சாதுவை பார்த்து பேசவரா என்று தெரிந்த உடனே சாதுவும் பார்க்கிறா அந்த வாலிபர்களை. அப்ப அவர்கள் கேட்கிறார்கள், நீங்க ரொம்ப அனுபவித்து ரொம்ப மனம் உருகி சொல்றீங்களே, ஒரு கடவுள் என்று ஒருத்தர் இருக்காரு, இறைவன் என்று இருக்கார் என்று சொல்றீங்களே, நாங்கள் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள், நீங்க அனுபவித்த அந்த கடவுளை நாங்களும் அனுபவிக்க வேண்டும், எங்களுக்கு அந்த கடவுளை காட்டுங்கள் என்று கேட்கிறா இந்த வாலிபர்கள்.
இப்படி கேட்ட உடனே சாது சிறிது நேரம் யோசித்துட்டு புன்முறுவலுடன் அந்த வாலிபர்களை பார்த்து, சரி, நிச்சயமாக உங்களுக்கு காட்டுறேன், அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அது என்ன என்று இந்த வாலிபர்கள் கேட்கிறார்கள். இப்போ இந்த சாதுவானவர் அவர் கேட்ட அந்த உதவி என்ன, அதை இந்த வாலிபர்கள் செய்தாலா இல்லை செய்ய மறுத்துட்டாளா? இந்த கதை மேலும் எப்படி நகருது நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.